ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எங்கே நம்ம ஆர்டரை காணும் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிமோனிக்ஸ் இருக்க பார்த்தீங்களா, அவனை அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வந்தாலும் கீப் பாட்ஸ் க்ளீன் ஆர் ஃபேமிலி கெட் சிக். கீப் பாட்ஸ் க்ளீன் ஆர் ஃபேமிலி கெட் சிக். சிக்கில் வந்துட்டு நம்ம ஸ்பீசிஸை பற்றி பார்த்தாச்சு, கெட்ஸில் வந்து ஜீனஸை பற்றி பார்த்தாச்சு, ஃபேமிலியில் வந்துட்டு ஃபேமிலி பற்றி பார்த்தாச்சு. ஆர்டரில் வந்து ஆரில் வந்துருக்கிற ஆர்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். You have seen earlier their categories like species, genus, families are based on the number of similar characteristics. Generally, order and the other higher taxonomic categories are identified based on the aggregates of characters. ஸோ இப்போ நீங்களாம் வந்துட்டு இந்த ஜீனியஸ் லெவல்லையோ இல்லை ஸ்பீசிஸ் லெவல்லையோ இல்லை ஃபேமிலி லெவல்லையோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளே இருக்கிற சிமிலாரிட்டின்னு சொல்லிட்டு சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே கேட்டகரி பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இப்போ நம்ம வந்து ஆர்டருக்கு வந்தாச்சு. ஆர்டர்ன்ற இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர். இந்த விஜய் சேதுபதி இந்த படத்தில் சொல்லுவார்ல, 400 கோடி தான்ல சார், அள்ளி போட்டு வந்திருக்க சார் அப்படின்ற மாதிரி அப்படி மொத்தமாக அள்ளி போட்டு வந்திருக்க கேட்டகரி தான் வந்துட்டு இந்த ஆர்டர் பீயிங் ஹையர் கேட்டகரி இஸ் அசம்பிளேஜ் ஆஃப் ஃபேமிலிஸ் விச் எக்ஸிபிட் அ ஃபியூ சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இங்கிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு இருக்கிறான், உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரான், அவனோட ஃப்ரெண்டு அவன் இன்னொருத்த வரான். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்போ இல்லை க்ளோஸ்னஸோ வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் அவன் வந்து ஒரு 4வது மனுஷனா அவன் வந்து இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி ரேண்டமாக வந்து வர உங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். அதே மாதிரி தான் ஸ்பீஷியஸில் இருக்கிறல வந்து ஜென்ரலான ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்பீசிஸ் போட்டிருப்பாங்க. அந்த சிமிலாரிட்டி வந்து ஜீனஸில் கம்மியாயிரும். ஜீனஸில் இருந்து ஃபேமிலி போகிறப்போ ஃபேமிலியில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிரும். அண்ட் தென் இந்த ஆர்டரில் வர பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாயிரும் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்டர்ன்றது ஒரு ஹையர் கேட்டகரியில் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் இந்த சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர் ஆஸ் கம்பேர்ட் டு டிஃப்ரெண்ட். அப்படியே கதவை சாத்தி விட்டுருங்க. ஓகே ஃபைன். சாரி காய்ஸ், எங்கள் அம்மா வந்துட்டு பாசத்தால் ஒரு மாதுளம்பழ ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், நம்ம வந்து வீடியோக்களை கண்டினியூ பண்ணலாம். சார், பாசமான தாயார் பார்த்தீங்களா, லெக்சர் எடுத்துகிட்டு இருக்குன்றது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்குன்றது தெரியாது. பட் ஸ்டில் ஓகே ஏதோ பண்ணிகிட்ருக்காமோ அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக வந்து ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியது, அந்த மாதிரி ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் எங்கே விட்டேன்னு வருது இல்லையே. சரி ஓகே. The similar in categories are less number compared to the different genera include family. Plant families like Convolvulaceae, Solanaceae are included in the order Polymoniales, mainly based on the floral characteristics. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நிமோனிக்ஸை சொல்ல விரும்புகிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் லைஃப் போச்சு அப்படிங்கிறத ஒரு நிமோனிக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இது நிறைய பேருக்கு மறந்துடும், என்னென்ன ஃபேமிலிலாம் சேர்ந்தது தான் வந்து இந்த பாலிமோனியல்ஸ் அப்படின்றது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் லைஃப் போச்சு, சி கான்வொகுலேசி, எஸ் சொலானேசி போச்சு, அந்த லைஃப் அந்த போனது பார்த்தீங்கன்னா அது வந்து பாலிமோனியல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஆர்டர்னு வந்துட்டாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் குரூப் வாழ்க்கையே போச்சு, லைஃப் போச்சு, அவ்வளோதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ் குரூப் எடுத்தால் லைஃப் போச்சு. கான்வொகுலேசி, சொலானேசி, பாலிமோனியல்ஸ். இது நான் வந்து நீட்டுக்கு படிக்கிறப்போ இந்த நிமோனிக்ஸ் எழுதி வச்சுருந்தேன், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே ஃபைன். இந்த அனிமல் ஆர்டர் கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் ஃபேமிலி லைக் ஃபெலிடே அண்ட் கேனிடே. இப்போ இந்த கார்னிவோரஸில் பார்த்தீங்கன்னா ஃபெலிடே, கேனிடே. ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஃபெலிடேன்றது வந்துட்டு ஒரு அழகான அந்த பூனைக்குட்டிகள், அப்புறம் அந்த செல்லக்குட்டியான அந்த நம்ம புலிகள், சிங்கங்கள், அந்த மாதிரி இருக்கிற ஒரு குரூப் தான் வந்துட்டு இந்த ஃபெலிடேன்ற குரூப்பு. இதே இந்த கெனிடே அப்படின்ற குரூப்பில் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா கொடூரமான டாகிகள், வராத்து பண்ண இந்த வண்டியில் போகிறப்ப குறுக்க வர டாகிகள், இந்த மாதிரி வந்து டாகிகள் இருக்கிற குரூப் தான் வந்து இந்த கெனிடே. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஒரு ஆர்டரில் போட்டு வச்சுருக்காங்க. தட் இஸ் கால்டு கார்னிவோரா. புரிஞ்சா? இது மட்டும் மறந்துடும் சொல்லி தான் நிமோனிக்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார். ஏன் அப்படின்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பை பிடிக்காது, அதனால தான் வந்து இப்படி ஒரு நிமோனிக்ஸ் எழுதி வச்சுருந்தேன். ஐ எம் நாட் கோயிங் டு என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களாம் வந்துட்டு லைஃப் போச்சு, நாசமாக போச்சு அப்படி இப்படின்னு சண்டைக்கெலாம் யாரும் வர வேண்டாம். நான் அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக என்னோடய நிமோனிக்ஸ் எனக்கு இப்படி படித்தா புரியுன்றக்காக நான் எழுதி வச்சிருந்தேன். இது உங்களுக்கு பிடிச்சுன்னா இது எடுத்துக்கோங்க, இல்லைனா அப்படி கேத்ரின் சுப்பையா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கேத்ரின் சுப்பையா கூட பேசுனா லைஃப் போச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ என்ன தோணுதோ அந்த மாதிரி நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு எண்ட் ஆஃப் த டே படித்து ஞாபகம் இருந்தால் சரி. ஓகே கைஸ், லவ் யூ, டாடா. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளாஸை பற்றி பார்ப்போம். கிளாஸ்னாலே நமக்கு வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி,
இப்போ வந்துட்டு ஸ்மிருதி மந்தனா, ஜெமிமா ரோட்ரிகிஸ், அதுக்கப்புறம் வந்து ஹர்மன்ப்ரீத் கவுர், அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டோலிஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இவர் 2 பேர்த்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாஸை பற்றி பார்ப்போம். ஓகே, லவ் யூ, டாடா.